கோலி சோடா படத்தின் மூலம் ஏடிஎம் என்ற கதாபாத்திரமாக நமக்கு அறிமுகமான சீதா தற்போது விஜய் நடிக்கும் கத்தி படத்திலும் விக்ரம் நடிக்க உள்ள புலிநகம் படத்திலும் நடிக்க உள்ளதாக கூறுகிறார். ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி விஜய் சார் வந்து எனக்கு கால் பண்ணுவார். நான் அவர்கிட்ட பேசுகிற மாதிரி அவர் வந்து என்னை கலாய்க்கிற மாதிரி வரும். அதுமாரி வரும் அந்த ஷாட்டு. ஃபஸ்ட் டே வந்து ஷூட்டிங் போனால் எடுக்கலை. செகண்ட் வந்து வாமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு போனேன். சரி இன்றைக்கி எடுக்க மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா வாமா ரெடி ஆகிடுச்சி, வா இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க, நீ வந்து இதுமாரி பேசணும், டைலாக் கொடுத்துட்டாங்க, டைலாக் பேப்பர் கொடுத்துட்டு நீ இதுமாரி பேசணும் அப்படி சொல்லிட்டாங்க. எனக்கு விஜய் மில்டன் அண்ணா கூட வந்து நடிக்க சொல்ல வந்து எனக்கு கையெல்லாம் ஆக்டிங் பண்ணும்போது கையெல்லாம் அவ்வளோவா நடுங்காது. ஆனால் அந்த ஏஆர் முருகதாஸ் சார் படம் எடுக்க சொல்ல அங்கே ஆக்டிங் பண்ணும்போதெல்லாம் கையெல்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அவங்க சொல்கிறாங்க, பயப்படாதம்மா, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ அங்கே எப்படி நடிக்கிறியோ அதேமாரி இங்கேயும் நடி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு வேளை திட்டாங்கன்னா டேக் நிறையா போச்சுன்னா திட்டிடுவாங்க அப்படி சொல்லிட்டு பயந்துட்டு முன்னாடி போய் முருகதாஸ் சார் சொல்லிட்டு, சார் இது மாதிரி வந்து எனக்கு அவ்வளோவா நடிக்க தெரியாது, நீங்கள் வந்து என்னை திட்டிடாதீங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் திட்டலாம் மாட்டேம்மா, இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக போனாலும் பரவாயில்ல, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னார். விக்ரம் படம் வந்து எப்படி கிடச்சிதுன்னா வந்து மில்டன் அண்ணா தான் கால் பண்ணாங்க. இது மாதிரி ஒரு படம் எடுக்க போகிறோம்மா புலிநகம் அப்படி சொன்னாங்க. சரிங்கண்ணா அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அதை திருப்பி கூப்பிட மாட்டாங்கன்னு நினச்சேன். திருப்பி வந்து புலிநகத்தில் வந்து நீ நடிக்கிற, சமந்தா கூட நடிக்கிற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வந்து ஃபஸ்ட்டுலாம் வந்து சமந்தா வந்து உன்னை பார்க்கணும், கூட பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுவேன். எப்போவுமே கலாய்க்கிறாங்க பிறகு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் வந்து கத்தி படத்தில் வந்து ஒரு ஆக்டர் அவர் வந்து கூப்பிட்டு சொன்னார், உங்களை பற்றி தான் எப்போ பார்த்தாலும் சமந்தா பேசுவாங்க, உங்ககிட்ட பேசணுன்னு ஆசைப்பட்டாங்க, இந்த நேரத்தில் போய் சமந்தா வரல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நினச்சேன், ஒரு சமந்தா சிஸ்டருக்கு வந்து என்னை பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் மில்டன் என்ன சொன்னாங்க, சமந்தாவுக்கு உன்னை எப்போ பார்த்தாலும் உன்னை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. முன்னணி நடிகர்களுடன் நடிக்கும் வாய்ப்பை பெற்றாலும் பெற்றோர் படிப்பில் கவனம் செலுத்துமாறு கூறுகின்றனர் என்று நம்மிடம் தெரிவித்தார் சீதா. கபீஸ் பாலகிருஷ்ணனுடன் ஷேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ்.